ஓம் பனிதோறும் மலைமுடி வாசா பசுமன வடிவனே கனிதரும் கற்பகமே இனி நின் பாதமே ஓம் விரைந்து நீ தீவாய் ஓம் சிவயனமே ஓம் சிவசங்கராயனமே சம்போ மகாதேவாயனமே. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விசுவாவாஸ் வருடம் ஆவணி மாதம் 9ஆம் தேதி 25/8/2025 திங்கட்கிழமை. இன்று திவியை பகல் 12:55 வரை, பிறகு திருதியை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம், பின் இரவு 3:50 வரை, பிறகு ஹஸ்த நட்சத்திரம். நேத்திரம் பூஜ்ஜியம், ஜீவன் பாதி. இன்றைய நாள் கரிநாள், கல்கி ஜெயந்தி, செவ்வாய் ஜெயந்தி, தாமரை மண்வாதி தினம். மிகவும் சிறந்த நாள். எல்லா வகையிலும் எல்லா விதமான பலன்களும் பெறக்கூடிய மிக சிறந்த நாளாக இன்றைய நாள். நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, பிறகு 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை பகல் 1:30 முதல் பிற்பகல் 3 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் முற்பகல் 10:30 முதல் 12 மணி வரை. இந்த வார சூழலை கிழக்கு தென்கிழக்கு பரிகாரம் தயிர் காலை 9:12 வரை. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும். இன்றைய நாள் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியமும் ஜெயமாகும். சில நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது சற்று கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். அஸ்வினி நட்சத்திரம் பயணத்தின் போது கவனமுடன் இருக்க வேண்டும். பரணி நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் வந்து சேரும். சர்வமும் ஜெயமாகக்கூடிய நாள். கிருத்திகை நட்சத்திரம் பொறுமையோடு இருந்தாலே அனைத்தும் நிறைவேறும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்று தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நாளாக அமையக்கூடும். எடுத்த காரியம் ஜெயமாகும், மன மகிழ்ச்சி பெருகும். கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்கள் பொறுமையோடு இருந்தாலே காரிய ஜெயமாகும். ரோகிணி நட்சத்திரம் சர்வமும் ஜெயமாகும், மன மகிழ்ச்சி கூடும், சர்வ காரிய ஜெயமாகும். மிருகசீரிஷ நட்சத்திரம் நேற்றைய தடைகள் விலகி இன்றைய நாள் புத்துணர்ச்சியோடு செயல்படும். நண்பர்களே, இன்றைய மிதுன ராசிக்கு எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். சிறு சிறு மன உளைச்சல் இருக்கும், சிறு சங்கடங்கள் வரும். இருந்தாலும் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும், காரிய ஜெயமாகும், மன மகிழ்ச்சி கூடக்கூடிய நாள். மிருக சீரிசத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயம். திருவாதிரை மன சங்கடங்கள் உருவாகும். புனர்பூசம் அனைத்து காரியமும் இந்த அவர்களுக்கு சாதகமாக முடியும். நேற்றைய சிக்கல் இன்றைய தீர்வு. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சிறு சிறு சிக்கல்கள் உடன் இருப்பவர்கள் அல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் அல்லது வெளிவட்டாரத்தில் வேலை செய்யும் இடத்தில் உள்ளவர்களிடம் கவனமுடன் பழகுவது மிகவும் நன்று. புனர்பூசம் 4ஆம் மாதம் காரிய ஜெயம். பூசம் பிறரிடம் பழகும்போது மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஆயில்யம் அனைத்திலும் வெற்றி, மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள் பயணத்தின் போது கவனமுடன் இருக்க வேண்டும். மற்றபடி எண்ணங்கள் அனைத்து நிறைவேறும், காரிய ஜெயமாகும், மன மகிழ்ச்சி கூடும். மக நட்சத்திரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது கவனமுடன் இருக்க வேண்டும். பூர நட்சத்திரம் சர்வகாரிய ஜெயம். உத்திரம் 1ஆம் பாதம் பொறுமையோடு இருந்தாலே சர்வ காரியமும் ஜெயமாகும். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாள். சிக்கல்கள் தீர்வாகும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக எண்ணங்கள் அனைத்தும் பலிதமாகும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையோடு இருந்தாலே காரிய ஜெயமாகும். அவசரப்படாமல் சிக்கல் ஏற்படுத்தாமல் இருந்தாலே போதும். அஸ்த நட்சத்திரம் சர்வ காரியமும் ஜெயமாகும், மன மகிழ்ச்சி கூடும். சித்திரை நட்சத்திரம் எண்ணியது நிறைவேறக்கூடிய நாள். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சற்று பொறுமையோடு இருந்தாலே போதும்.
பிறரிடம் பழகும்போது கவனமுடன் இருக்க வேண்டும். மற்றபடி மற்ற இடத்தில் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதம் எண்ணங்கள் ஈரேடும் காரிய ஜெயமாகும். சுவாதி நட்சத்திரம் பொறுமை நிதானம் தேவை. விசாக நட்சத்திரம் எண்ணியது நிறைவேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சற்று பொறுமையும் நிதானமும் வேண்டும். அதே நேரம் காரிய ஜெயமாகும். வீட்டில் புதிய முயற்சிகள் தொடங்கும். உற்றார் உறவினரிடம் பழகும்போது கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக அமையக்கூடும். விசாக 4ஆம் பாதம் எண்ணியது நிறைவேறக்கூடிய நாள். அனுச நட்சத்திரம் பொறுமையும் நிதானமும் தேவைப்படக்கூடிய நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து காரியமும் ஜெயமாகும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய நாளாக புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். தொழில் வளர்ச்சிகள் கூடும். புதிய மண் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும். உடல் புத்துணர்ச்சியோடு வேகத்தோடு செயல்படக்கூடிய விவேகத்தோடு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணத்தின் போது வண்டி வாகனங்களில் கவனமுடன் இருக்க வேண்டும். போராட நட்சத்திரம் ஜர்வசயம் மனமகிழ்ச்சி கூடும். உத்திரம் 1ஆம் பாதம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்தோடு இருந்தாலே காரிய ஜெயமாகும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு நேற்றைய தடைகள் விலகி இன்றைய புத்துணர்ச்சியோடும் மனமகிழ்ச்சியோடும் செயல்படக்கூடிய நாளாக மிக பிரகாசமாக இருக்கும். உத்திராடம் 2-3-4 பாதம் பொறுமையுடன் இருக்க வேண்டும். திருவோணம் சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி கூடக்கூடிய நாள். அவிட்ட நட்சத்திரம் எண்ணியது நிறைவேறக்கூடிய நாளாக அமையப்படும். இன்றைய கும்பராசி நண்பர்களுக்கு சிறு சிறு தடைகள் இருந்தாலும் எண்ணியது அனைத்தும் நிறைவேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய நாளாக அமையக்கூடும். கும்பராசியில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதம் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். சதய நட்சத்திரம் பொறுமை நிதானம் வேண்டும். பிறரிடம் பழகும்போது கவனமுடன் இருக்க வேண்டும். புரட்டாதி நட்சத்திரம் சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சிக்கல்கள் தீர்க்கப்படக்கூடிய நாள். அதே நேரம் உற்றார் உறவினர் சொந்த பந்தத்திடம் பழகும்போதும் கவனமுடன் இருக்க வேண்டும். புரட்டாதி 4ஆம் பாதம் காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி கூடும். உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறரிடம் பழகும்போது ஏதாவது பேசும்போது நிதானமும் பொறுமையும் தேவை. அவசரப்படாமல் நிதானத்துடன் இருப்பது மிக மிக நன்று. ரேவதி நட்சத்திரம் எண்ணிய காரியங்கள் அனைத்திலும் நிறைவேறும். சர்வகாரியம் ஜெயமாகும். நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளங்களும் பெற தன்னுடைய குல தெய்வத்தையும் தன்னுடைய மூதாதையர்களையும் வெளிப்படுவது மிகவும் சிறந்தது. இன்று செவ்வாய் பகவானும் இணையும் கல்கி மகாவிஷ்ணுவையும் வழிபட சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் வந்து சேரக்கூடிய நாளாக அமைகிறது. நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.